தமிழக முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓல்டு கேம், தட் இஸ் கிவிங் ஃபால்ஸ் நெரேட்டிவ், அந்த விளையாட்டில் மீண்டும் இறங்கி இருக்கார். ராமநாதபுரத்தில் பேசும்பொழுது கச்சத்தீவு குறித்து பேசியிருக்கார். கச்சத்தீவை மத்தியிலே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் இல்ல, நான் கண்டினியூ பண்ணலாம்ல? இல்ல, நீங்க ரெடியாங்கிறது கேட்கிறேன். யாரும் பேச வேண்டாம். யாரும் பேசாதீங்க. அதாவது ஃபால்ஸ் நரேட்டிவ தேர்தல் காலகட்டத்தில் பில்டு பண்றதுக்கான முயற்சியில தமிழக முதலமைச்சர் அவர்கள் இறங்கி இருக்கார். அவர் ராமநாதபுரத்துக்கு போனப்ப கச்சத்தீவு குறித்து பேசியிருக்கார். கச்சத்தீவில் குற்றவாளியார்? மத்தியிலே காங்கிரஸ் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் இங்கு மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அதை மறைப்பதற்காக, அதைவிட கரூரிலே மிக மோசமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயில்யூர், மாநில அரசு நிர்வாகம் முழுமையாக தோல்வி அடைந்திருப்பதை நம்மால் காண முடிந்தது. 41 உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கிறது. ஷியர்லி பிகாஸ் ஆஃப் தி ஃபெயில்யூர் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளத் தெரியாத காரணத்தால் கரூரில் விலை மதிப்பற்ற 41 உயிர்கள் பலிவாங்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக, தன் அரசின் தோல்வியை மறைப்பதற்காகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு பற்றி பேசியிருக்கார். முதல்ல 74 யார் பிரதமராக இருந்தது, யார் இங்கே முதல்வராக இருந்தால் அதை மறைமுகமாக ஆதரித்தது என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசனுடைய இந்த மக்களை திசை திருப்பும் தகுடு திட்டம் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இங்க ஒரு நிமிஷம், நாம முதலமைச்சர் பேசியது அரசியல் திசை திருப்பும் செயலா இல்லையா? நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? கச்சத்தீவை தாரை பார்த்தது யார்? திருமதி இந்திரா காந்தி அவர்களும் கருணாநிதியும் இணைந்துதான். ஏனென்றால் அப்பொழுது கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள், நீங்க கொடுங்க, இங்க பெரிய எதிர்ப்பு வராம நான் பார்த்துக்கிறேன்னு. அதனால இப்ப முதலமைச்சர் எழுப்பி இருப்பது எதற்காக? அவருடைய அரசாங்கத்தின் முழு தோல்வி. ஏன்னா இந்த அமைச்சர்கள் போய் நடிச்சதா, எங்கப்பா சிவாஜி கணேசன் தோத்துருவார், அந்த மாதிரியா மகேஷ் பொழியாமொழி என்ன நாடகம் ஆடுறாங்க? முழுமையாக தோற்று போன 41 படுகொலைக்கு காரணமான ஒரு மாநில அரசு மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு இது மட்டுமே நான் டீல் பண்றதுக்கு உங்க முன்னாடி வந்தேன். நன்றி.